வணக்கம் நம்ம நமஸ்கார், வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய மனசில் நீங்கள் நினச்சதெல்லாம் சாதிக்கணும், நான் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு என்றைக்காவது இருந்திருக்கா? ஆனால் அதற்குண்டான முயற்சியும் செய்கிறேங்க, ஒன்றும் நடந்த பாடு இல்லைங்க, இந்த மாதிரியும் புலம்புன நாட்களும் உண்டா? கூடவே அடிஷ்னலாக நிறைய புலம்புவோம், சாமி என்னை படைக்கும் போதே இப்படி படைச்சி விட்ருச்சு அப்படின்னு. இல்லை சாமியே தூங்கிருச்சு போல் என்னை படைக்கும் போது அந்த மீம்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி. இல்லை முன்னாடி செஞ்ச பாவத்துக்கு இன்றைக்கி அனுபவிக்கிறேங்க, இந்த மாதிரி நிறைய அடிஷ்னலாக நிறைய புலம்புறது உண்டு. இதெல்லாம் ஏன் புலம்பணும்? புலம்ப வேண்டாமே. இப்போது இதெல்லாம் புலம்புங்கால் நம்ம யாருக்கிட்ட போய் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 2 பேர்த்திட்ட போய் நிற்போம். ஒன்று சாமி, இன்னொன்று ஆண்டி. சரிங்களா? சித்தரோ முனிவரோ ரிஷியோ ஞானியோ யாரோ ஒருத்தர். சரிங்களா? இப்போ இந்த சாமி பார்த்தீங்கன்னா அதுவுமே ஆண்டி தான். இந்த சித்தரும் ரிஷியும் முனிவரும் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஆண்டி தான். அப்போ எனக்கே கஷ்டம்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லாதவங்கக்கிட்ட போய் தான் நான் நிற்கிறேன். ஆனால் அந்த ஒன்றுமே இல்லாதவங்க சொன்னால் எனக்கு எல்லாமே எப்படியா நடக்குது? பொருள் வேணும்னு சொல்லி 10 பைசா கூட பொருளே இல்லாதவங்ககிட்ட தான் போய் நான் கேட்குறேன். ஆனால் அவங்க சொன்னால் எனக்கு எப்படியா நடக்குது எல்லாமே? எனக்கு பொருள் வந்து சேருதே, என் வாழ்க்கை நல்லா மாறுதே, இது எப்படியாது ஆச்சரியமாக இருக்குதே. என்றைக்காவது ஒரு நாள் யோசிச்சுருக்கிறீங்களா? இது எப்படி நடக்குதுன்னு என்றைக்காவது ஒரு நாள் யோசிச்சுருக்கீங்களா? அட, நானே பிச்சைக்காரனாக இருக்கிறேன், நான் போய் இன்னொரு பிச்சைக்காரங்கிட்ட கேட்குறேன், அந்த பிச்சைக்காரன் எல்லாம் வரும்போது நல்லாரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான், என் வாழ்க்கை நல்லா இருக்குது, நான் நல்லா மாறிடுறேன், பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுறேன். அப்போ பிச்சைக்காரனாக தான் இருக்கேன், ஆனால் அவனை பற்றி அதுக்கு கவலைப்பட்டுக்கிறது இல்லை. அந்த ஒரு பிச்சைக்காரன் சொல்கிறது எனக்கு எப்படியா நடக்குது? இது சாமி முதல் கொண்டு அடியவர்கள் வரைக்கும் உண்மை. அவர்கள்ட்ட எதுவுமே இருக்காது, ஆனால் அவங்க சொல்கிறது மட்டும் எப்படியா நடக்குது? நான் எப்படி அவங்க சொன்ன நான் பணக்காரன் நானே? என்றைக்காவது இது யோசிச்சிருக்கீங்களா? அப்போது நம்ம உடனே என்ன சொல்லிடுவோம், அவங்க சாமிங்க, அவர் ஞானியருங்க அப்படின்னு. அட, சாமியே மனுஷனாக பிறந்து தானே சாமியாச்சு, அதே ஞானியும் மனுஷனாக பிறந்தான் ஞானியானா? அப்போ நமக்கு அந்த சக்தி இருக்கணுமில்ல. அப்போ அந்த சாமி தான் நம்ம அப்படின்னு சொன்னால் அப்போ அதுக்கு முடியுதுன்னா அப்போ நமக்கு முடியணுமில்ல. அப்போ என்ன டிஃப்ரென்ஸ் இங்கே நடந்தது? அவங்களுக்கு அபரிமிதமான சக்தி, அதுதான்ப்பா எப்படி வந்தது அவங்களுக்கு? இது புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப இலகுவாக இந்த உலக வாழ்க்கையும் நிம்மதியாக வாழலாம். அப்படியே வாழவே டொயின்னு அப்படியே அந்த முக்தி பேற்றுக்கும் போயிடலாம். இதெல்லாம் கேட்கும்பொழுது ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க, இல்லை கமெண்ட் பண்ணுவாங்க, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், முக்தி பேற்றுக்கு போகிறது தான் வழின்னு. உண்மை தான், முக்தி பேற்றுக்கு போகிறது வழி இல்லைன்னு நான் சொல்ல வரல, பிறப்பே அதற்கு தான் வருது. ஆனால் தன்னுடைய இயலாமையெல்லாம் ஒத்துக்காமல் முக்தி பேர்னு சொல்லிட்டு இருக்கவன் ஏமாத்துக்காரன். யாரை? தன்னைத்தானே ஏமாற்றிக்கிறான், மற்ற இருக்கிற வாழையும் ஏமாற்றிக்கிறான். இது சரிப்பட்டு வராது. அவனும் முக்தி பேற்றுக்கு போக மாட்டான், இந்த நண்டுக்கு அது மாதிரி தான், அவனும் போக மாட்டான், போகிறவனையும் பிடிச்சி இழுத்து விட்டுருவான். அப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கும். இந்த உலக வாழ்க்கை மனதிற்கு ஏற்றாற் போல, தேவைக்கு ஏற்ற அளவு, ஆசைக்கும் தேவைக்கும் ரொம்ப நூல் அளவு தான் வித்தியாசம் இருக்குது. எனக்கு 10,000 வருதா, 10,000 எனக்கு போதியா அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் தேவை வரும்பொழுது ஒரு 15,000 இந்த தேவை இருக்குது, இனிமேல் 15,000 வந்தால் நல்லாயிருக்கும், 15,000 கிடச்சிரும், 15,000த்துலேயே வண்டி ஓட்டுவோம். பிறகு கால சூழல் மாறும்போது 20,000. அப்போ இந்த தேவை அப்படிங்கிறது, அதாவது தேவையா, தேவைக்கேற்ற அளவுக்கு இருந்துக்கிட்டே இருந்தால் போதும். அதிகமாக அப்படின்னா உங்களுக்கு எதுவும் இருக்காது. அந்த தேவை மீறியும் தேவை பூர்த்தியாகும் பொழுதும் அப்படியே டேக் டைவர்ஷன் எடுப்பு பாருங்க, இதே 10,000 கேட்டேன் கிடச்சிருச்சு, 5,000 கேட்டால் நல்லா தான் இருக்கும் போலையே அப்படி. அதுதான் ஆசை, அது அப்படியே கொண்டே குழிக்குள்ள தள்ளிடும். இந்த தேவை ஒரு நேர்கோட்டிலேயே நம்ம பயணிக்க வச்சுக்கிட்டு இருக்கும். தேவை பூர்த்தியாக மன நிம்மதி அப்படிங்கிறது ஏற்படும். இந்த மன நிம்மதி ஏற்பட கூடவே நிறைய சொற்பொழிவுகளும் நிறைய ஆன்மீக நூட்களும் படித்து தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து அந்த சுய விசாரணை, ஆத்ம விசாரணை அப்படின்னு ஏற்படும் பொழுது இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய மனோநிலை அமைதியாகிட்டே வரும். உலக இன்பமும் உங்களுக்கு திருப்தி ஆயிரும், அதே நேரத்தில் ஆன்மீக இன்பமும் உங்களுக்கு ஒரு திருப்தி கொடுத்துரும். இரண்டுமே திருப்தி ஆகும் பொழுது இப்போ உங்களுக்கு இங்கே என்ன வேலை? இங்கே ஒரு வேலையுமே இல்லை. இப்போ இதுக்கு பேர் தானப்பா முக்தி, வேறு ஒன்றும் இல்லையே. ஞானியர்கள் எழுதின நூட்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஆசை அருமின்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள். அப்போ அவங்க ஆசை தான் விளக்குங்கிறாங்க. இதே ஆசைப்படாதரா, ஆசை உன்னை கொன்றுண்டா, மனசை அடக்கி வை. தேவை வேற, ஆசை வேற. தேவை பூர்த்தி ஆகணும், ஆசை நம்மை குழிக்குள்ளதல்லும். இப்போ உங்களுக்கு தேவையா ஆசையாங்கிறத யோசிச்சுங்க. இந்த முடிவு உங்கள் கையில் இருக்குது. ஆசைப்பட்டவன்லாம் குழிக்குள்ளே வந்துடுவான். தேவை மட்டும் வச்சுட்டு பயணிக்கிறவன் நிம்மதியாக வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்பான். சரிங்களா? இப்போ இது எப்படின்னு புரிஞ்சுக்குவோம். இந்த சாமியை பற்றி அப்படியே ஒரு எடுத்துக்காட்டு சொன்னோம் இல்லையா?
இந்த சாமியினுடைய தன்மையாக நாமும் ஆகணும்னு சொன்னேன் இல்லையா? அப்போ முதல்ல சாமியினுடைய தன்மை என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்ல. சிவபுராணம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், யார் கடவுள் அப்படின்னு கேட்டால் 6 நிலைகள் கடவுளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 6 தன்மைகள் இறைவன் கொண்டிருப்பான் அப்படின்னு சொல்லி. அது என்ன 6 தன்மைகள்? முதல்ல பார்த்தீங்கன்னா அளவற்ற செல்வம் இறைவன்கிட்ட இருக்குமா, வெல்த், அளவற்ற செல்வம். சரிங்களா? நம்ம சாமிகிட்ட தான் போய் கேட்குறோம். அதே ஆண்டி அனுப்பிச்சுக்கிறேன், அது ஏதாவது பேங்கை கொள்ளையடிச்சிட்டு வந்து ஏதாவது சுரங்க பாதையில் வச்சிருக்குது இல்லையே. வெறும் கோமணத்தை மட்டும் கட்டிட்டு இல்லை, சும்மா இல்லை உட்காந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் எப்படி அதுக்கிட்ட பொருள் இருக்குது? இந்த இப்போ நான் சொல்லக்கூடிய 6 விஷயங்களும் பார்ப்பதற்கு பொருளாக தெரிந்தாலும் அது பொருள் அல்ல, அது ஒரு சக்தி ரூபம். அந்த பொருளுக்கு ஒரு திடத்தன்மையான ஒரு ஒரு உருவகத்தை நம்முடைய மனித இனம் உண்டு பண்ணி வச்சிருக்கு, அவ்வளோதான். அந்த திடத்தன்மையும் ஒரு சக்தி ரூபம் கொண்டது. அப்போ நாம் ஈர்ப்பது அனைத்தும் சக்தியே அன்றி பொருள் அல்ல. பொருள் நம்மிடம் வந்து சேருவதற்கு காலம் பிடிக்கும். சக்தி நம்மிடம் நொடிப்பொழுதற்கும் குறைவான நேரத்தில் நம்மகிட்ட வந்துடும். இதற்கு நாம் பழகி கொள்வதற்கு கால அவகாசம் தேவைப்படும், இவ்வளோதான். ஆனால் பழகுவதற்கு முற்படணும். ஒரு கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே கீழே விழுந்துருவோமான்னு யோசிக்கக்கூடாது. ஒரு எச்சரிக்கை உணர்வில் யோசிக்கிறது தப்பு இல்லை. பயந்தே காலை எடுத்தே வைக்காமல் இருக்கும்போது ஆயுசே முடிஞ்ச வரையும் காலை எடுத்தே வச்சிருக்க மாட்டான், அது தப்பு. நல்லா புரிஞ்சுக்கணும். கவனம் வேற, பயம் வேற. நான் பயப்பட சொல்ல, கவனமாக தான் இருக்க சொல்கிறேன். சரி, இருக்கட்டும். இப்போ சாமிக்கு முதல் சக்தி என்ன? அளவற்ற செல்வம், செல்வ வளம், வெல்த் அப்படிங்கிறது அதிகப்படியாக அதுக்கு இருக்கும். அடுத்தது அறிவு, நாலேஜ் அப்படிங்கிறதும் இறைவன்கிட்ட அதிகமாக வந்து இருக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா அதிகாரம், பவர் அப்படிங்கிறது வந்து இறைவன்கிட்ட இருக்கும். யாராவது சாமியை எதிர்த்து பேச முடியுமா? முடியாது. அப்போ அந்த அதிகாரம் அப்படிங்கிறது இருக்கும். தான் சொல்லிய சொல்லுக்கு மறுபேச்சு எடுத்துகிட்டு இருக்கவும் பேச முடியாத அளவுக்கு அதனுடைய சக்தி அதிகமாக இருக்கும். பவர் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். நாலாவது அழகு. இது எப்படிப்பட்ட அழகு? பியூட்டி. இது எப்படிப்பட்டது? பார்ப்பவரை அப்படியே மெய்மறந்து போக வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அழகு. நாலாவது அழகு, பியூட்டி பயங்கர அதிகமாக இருக்கும். ஐந்தாவது இன்டெலிஜென்ஸ். ஒன்றா நீங்கள் அதை புத்திசாலித்தனம்னு சொல்ல, இல்லை ஞானம்னு சொல்லலாம். இந்த ஐந்தாவது இது அதிகமாக இருக்கும். ஆறாவது பேர், புகழ், அந்தஸ்து, அதிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேம், அது வந்து அதிகமாக இருக்கும். இந்த 6 அங்கங்களும் கூடி இருப்பவனே இறைவன். பார்க்கறதுக்கு தான்யா அவன் பிச்சைக்காரனாட்டு இருக்கான், அவன் பெரிய எம்மகாதையாவன் எம்டன்யாவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதுதான் சாமியினுடைய ரூபம். அதுதான் சித்தர்களும் ரிஷிகளும் முனிவர்களுடைய இது ரூபம். அப்போ அம்பானி அப்படி தான் இருக்கான் கேட்போம்ல. அப்போ அம்பானி அப்படி தான் இருக்கான், டாட்டா பிர்லா அப்படி தான் இருக்காங்க. இது எல்லாம் இந்த ஆறுமே அவங்ககிட்ட இருக்கே அப்படின்னு யோசிச்சா 7வது முக்கியமான ஒன்று இருக்குது. அதனால தான் அவர்களை ஞானியர்கள்னும் அவரை தெய்வம் அப்படின்னு சொல்கிறது. அப்படி என்னையா இந்த 6க்கும் மீறி ஒன்று 7வது இருக்குது? டாட்டாக்கோ பிர்லாக்கோ அம்பானிக்கு இல்லாத ஒன்று சாமிகிட்ட அப்படி என்னையா இருக்குது? பிடிப்பற்ற தன்மை, டிட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது இறைவன்கிட்ட இருக்குது. இந்த 6ம் கூடியும் இது 6ன் மீதும் ஒட்டாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை இறைவன்கிட்ட இருக்கான், அந்த ஞானியர்கள்ட்ட இருக்கான். இதுதான் ஏன் சாமிங்கிறதுக்கு உண்டான விளக்கம் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த உலகத்திற்கு தேவைப்படக்கூடிய அனைத்து வகையான செல்வ வளங்களும் கூடியிருந்தும் கூட தாமரை இலை மீது தண்ணீர் போல் அப்படியே ஒட்டாமல் இருக்கான். எல்லாம் கைக்குள்ளேயே பேக்கெட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கான். ஆனால் ஓகே தீந்துருமா, இதை எடுத்தால் தீந்துருமா, அந்த டவுட்டே இல்லை. இப்படி அள்ளுனாலும் அப்படியே அது இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்? அந்த சக்தியை முழுவதும் தான் கிரகித்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு தன்மையை பழகிய ஒரு காரணத்தினால. இப்போ நாம் அதை தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குது, சரிங்களா? இந்த விருப்பத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்க? அதெல்லாம் வேண்டாயா, அது எதுக்குயா தேவையில்லாமல். இல்லை நம்மளே சொல்லுவோம், நமக்கு இதெல்லாம் வேண்டாங்க, இது போதும். அந்த சக்தி உங்கள்கிட்ட வரவே வராது. ஒரு 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 ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறீங்க, ஒரு ஹோட்டலில் போய் தங்குறீங்க, சரியா? ஒரு 600 ரூபாய்க்கு ஹோட்டலுக்கு இருந்தால் போதும். நம்ம என்ன சொல்லுவோம்னா, எங்கிட்ட இருக்கக்கூடிய காசு அவ்வளோதான் இருக்குது, ஒரு 600 ரூபாய்க்கு ஒரு ரூம் பார்த்தோம்னா போதும். அது நமக்கு உண்மையாக தெரியலாம். வாழ்க்கை அப்படியே போயிட்டே தான் இருக்கும். நீங்கள் எப்படி யோசிக்கணும்? இந்த ரேடிசன் ப்ளூவில் போய் தங்கினா நல்லாயிருக்கும். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு நாளைக்கு 11,000 ரூபா நம்ம 600 ரூபாய்க்கு யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் நம்மளுடைய எண்ணம் எங்கே இருக்குது? ஒரு ரேடிசன் ப்ளூ. இது ஆசை இல்லைங்க, நம்மளோட எண்ணத்தை அங்கே வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த எண்ணத்தை நோக்கி பயணிக்கிற. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த உலக விஷயத்து கூடவே ஆசைப்பட்டு ஓடுன்னு சொல்ல வரல. இது பழகிற வரைக்கும் இதில் நீங்கள் இருங்கன்னு சொல்ல வரேன். ஏன்? அந்த பொருளுங்கிற சக்தியை நீங்கள் ஈர்க்காமையே நீங்கள் வளர்ந்துட்டீங்க.
அந்த அந்த சக்தியை உங்ககிட்ட ஈர்க்காம, அந்த சக்தி உங்ககிட்ட வரும்பொழுதெல்லாம் அதை புறந்தள்ளி நீங்கள் பழகிட்டீங்க. இப்போ அந்த சக்தியை நீங்கள் ஈர்க்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு 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 தன்மைக்கும் அந்த பலத்திற்கும் நீங்கள் மாறணும். அப்போ அது எப்படி மாறுறது? அந்த கேள்வி கேட்டால் உங்களுடைய நிலைக்கு மீறி இருக்கக்கூடியது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்படித்தானே முக்தி பெறும். இன்றைக்கி நமக்கு உண்டான அறிவு நம்ம முக்தி பெற்று கொண்டு போகாதுன்னு தெரியும். இருந்தாலும் முக்தி பெற பற்றி யோசிக்கிறோம்ல, அப்போ நமக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒன்றை தானே யோசிக்கிறோம். அதுபோலவே தானே இதுவும். அப்போ பேர், புகழ், அந்தஸ்து, அறிவு, ஞானம், அழகு, இது எல்லாமே நம் தன்மைக்கு மீறி இருக்கக்கூடியது யோசிக்கணும். இப்படி இருக்கணும்யா, இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்ல, இருக்குணுய்யா, அது எனக்கு வேணும். நான் இன்றைக்கி 600 ரூபாய்க்கு தான் எனக்கு ஹோட்டலுக்கு போகிற அளவுக்கு தெம்பு திராணி இருக்குது, பரவாயில்ல, அடுத்த தடவை வரும்போது அந்த ரேடிசன் ப்ளோக் போகணும். அந்தளவுக்கு கடன் வாங்கிட்டில்ல கடன் வாங்கிட்டில்ல, என் பலம் கூடி இருக்க வேண்டும். அப்போது நான் என்ற அகம்பாவத்தை நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். இது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே நூல் இலையில் வித்தியாசம் இருக்கிறது தான். தேவையும் ஆசையும் வித்தியாசம். 11,000 ரூபா ஒரு நாளைக்கு கொடுக்குற அளவுக்கு உங்களுடைய சக்தி வளர்ந்தாலும் கூட வளரும். இதுதாங்க பியூட்டியை. ஏன்? நீங்கள் அந்த எனர்ஜியை கம்ப்ளீட்டாக உள்வாங்கிக்கிறதுக்கு நீங்கள் பழகிட்டீங்க. யாரோ ஒருத்தங்க இது எதுக்கு ஏன் அனாவசியமாக இது இந்த யோசனையெல்லாம் உனக்கு, அந்த பேச்சை புறந்தள்ளிருங்க, பரவாயில்ல வரட்டும். அந்த அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கணும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பேர், புகழ், அந்தஸ்தும், அத்தனை அழகிகளும் கம்ப்ளீட்டாக உங்களை நாடி வந்தாலும் வரட்டும். அந்த அக்செப்டன்ஸுக்கு இருங்க. இன்றைக்கி நான் ஒரு மாருதி 800 தான் ஓட்டிகிட்ருக்கேன், நாளைக்கு நான் பென்ஸில் போவையா, நான் பென்ஸ் வாங்குகிறேன், அந்த எண்ணம் வரட்டும். அதனால் எந்த தவறும் கிடையாது. உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய சக்தி நிலைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது நல்ல ஆக்கப்பூர்வமாக வேலை செய்யும். உடல் நிலை வயசாயிடுச்சுங்க, அது அப்படித்தாங்க இருக்கும் சொல்லாதீங்க. திடகாத்திரமான உடல், 120 வயசு வரைக்கும் நான் இருக்க போகிறேன், ஒரு நோய் நொடி இல்லாமல் திடகாத்திரமான ஒரு இதில் இருக்க போகிறேன், இருப்பேன். அந்த ஒரு இது உங்கள்கிட்ட வந்தே ஆகணும். சக்தி நிலைகள் நல்ல ஆக்கப்பூர்வமாக வேலை செய்யும். என்னதான் அந்த ஒரு நாளைக்கு 11,000 ரூபா செலவு பண்ணுறது அளவுக்கு உங்களுக்கு தெம்பும் திராணியும் வந்தாலும், தேவை அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய காரணத்தினால, ஆசை அப்படிங்கிற குழிக்குள்ளே நீங்கள் விழுக மாட்டீங்க அப்படிங்கக்கூடிய திடமான ஒரு மனோநிலை இருக்கக்கூடிய காரணத்தினால 11,000 ரூபாய்க்கு தேவை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் போவீங்க. சக்தி இருந்தாலும் கூட தேவைப்படக்கூடிய அளவுக்கு தேவைப்படக்கூடிய இடத்தில் மட்டுமே அதை செலவழிப்பீர்களே அன்றி அனாவசியமாக நீங்களே எங்கேயும் செலவழிக்க மாட்டீங்க. இதுதாங்க ஞானத்தினுடைய பியூட்டியே. நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், இந்த உலக பாதையில் பயணிக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? ஆசையின் வழி போகாமல் நீங்கள் ஞானத்தின் வழி போக ஆரம்பிக்கணும். பெரியவர்கள் சொல்லிய சொற்களை கவனிக்கணும், பெரியவர்கள் எழுதிய நூட்களை நீங்கள் படிக்கணும். ஞானம் பெறுவதற்குண்டான வழி நீங்கள் இது பண்ணணும். தேவை பூர்த்தி ஆய்கொண்டே வந்து கொண்டே இருக்கும். ஆனால் நம்ம ஞானத்தின் வழி போய்கிட்டே இருப்போம். என்னென்னலாம் யோசித்தோமோ அத்தனையும் நம்மிடம் வந்து சேரும். சேர்ந்தாலும் கூட தாமரை இலை தண்ணீர் போல் அப்படியே ஒட்டாமல் அது கூடயே பயணிச்சுக்கிட்டு இருப்போம். உலகில் இருக்கக்கூடிய 1000 அழகிகள் உங்களை நாடி வந்தால் என்ன, எனக்கு ஒரு மனையாள் இருக்காயா போதியா, எனக்கு அதை தவிர வேறு என்ன சந்தோஷம்? அப்போ தேவை அந்த இடத்துல பூர்த்தி ஆயிடுச்சு. இன்னி 1000 அழகி உங்களுக்கு வந்தால் என்ன, வந்தால் வரட்டுமே, இப்போ என்ன, அதனால என்ன, எனக்கு அதில் பெருசாக எந்த இதுவும் இல்லை, என் தேவை பூர்த்தி ஆயிடுச்சு. இப்போ எனக்கு இது தேவை இல்லைன்னு சொல்கிறதுக்கு கூட உங்களுடைய மைண்டு போகாது. ஏன்? உங்களுடைய தேவை இங்கே பூர்த்தி ஆகிப்போச்சு. அப்போ அதற்கு மீறிங் பொழுது தான் ஆசை, அங்கே தான் குழிக்குள்ளே போகிறோம். அப்போது இது இப்படி சென்டர் பாயிண்ட் பார்த்துங்க, இது தேவையை கூட பயணிச்சுக்கிட்டே வந்துருக்கோம். ஏகப்பட்டது உள்ள வருது, வரட்டும் அப்படின்னு விட்டுறீங்க நீங்கள் பாட்டுக்கு. அதிலிருந்து டேக் டைவர்ஷன் ஆசை, இதிலிருந்து இப்படி டேக் டைவர்ஷன் எடுத்திங்கன்னா ஞானம். நீங்கள் இங்கே போகணுமே தவிர இதில் பயணிக்கும் பொழுது இந்த ஞானம் உங்கள் கூடயே பயணிக்கும். இது இல்லாமல் இப்படி டேக் டைவர்ஷன் ஆச்சுன்னா இப்படியே ரெண்டும் சேர்ந்தே கீழே வரும், எல்லாம் போய் குழிக்குள்ள விழுந்துடும். இவ்வளவு தான். இறைவன் தன்னிடம் வருவது எதையும் வேண்டாம் என்று ஒதுக்குவதே கிடையாது. வசிஷ்டர் ஞானிக்கு என்ன சொல்கிறாரு, தான் முற்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறதுக்கு போக மாட்டான். தன்னிடம் எது அண்டி வந்தாலும் அவன் வேண்டான்னு சொல்ல மாட்டான். என்ன தான் அண்டி வந்தாலும் அவன் தாமரை இலை தண்ணீர் போல் பேசாமல் போய் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருப்பான். இதுதான் ஞானியினுடைய ஒரு 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 நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுதான் இறை நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. சாமிக்கிட்டேயே எல்லாமே இருக்குது, ஆனால் அது எப்படி இருக்குது, டிட்டாச்சாக அப்படி இருக்குது, அப்படியே எது மேலேயும் ஒட்டாமல் இருக்குது. இப்படித்தாங்க நாமும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் தான் முக்தி நிலை அப்படிங்கிறத அடைய முடியும். ஏன்? எல்லாமே சக்தி ரூபம். உன்னை வேண்டான்னு சொல்லி அந்த கதவை அடைச்சி போட்டு நீங்கள் எப்படி மறுகதவில் போவேன்னு சொல்கிறீங்க? இந்த கதவை அடைச்சிட்டிங்கன்னா அந்த கதவின் வழியாக வரக்கூடிய சக்தி நின்று போயிடும்.
எல்லா சக்தியும் சேர்ந்தாதான் முக்தி கிடைக்கும். இந்த கதவை அடைச்சி போட்டீங்க, எப்படி உங்களுக்கு முக்தி கிடைக்கும்? இல்லையா? அதனால தான் ஞானியர்கள் என்ன சொல்கிறாங்க, ஒரு 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 இடத்துலையாவது அந்த பெண் அப்படின்னு சொல்லக்கூடியவளை மனையாளாக ஏற்றுக்கோ அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஆனால் அதிலிருந்து வேண்டான்னு சொல்லி விலகி வெளியே வந்தவர்களும் உண்டு தான், இல்லைன்னு இல்லை. ஏன்னா அது இயற்கையாகவே அவர்களுடைய மனசில் எந்த விதமான ஒரு விருப்பமும் இருக்காது அவர்களுடைய மனசில். இருந்தாலும் திருமணம் செய்து கொள்ளுங்க. அப்போ அந்த கதவையும் நீங்கள் அடைக்கக்கூடாது, அந்த ஒரு தேவையும் நீங்கள் பூர்த்தி பண்ணிடுற அந்த இடத்துல. அப்போ எது உங்களை அண்டி வந்தாலும் வேண்டாம் என்று புறந்தள்ளக்கூடாது. நீங்கள் அதனோட அப்படியே எதிர்த்து பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தேவைக்கு மட்டுமே பயன்படுத்துமே தவிர ஆசையின் வழி விழுந்து விடக்கூடாது. இந்த அறிவை நமக்கு தருவது நம்மளுடைய ஞான நூட்கள். அதன் வழி நிற்பது, தவம் மேற்கொள்வது, தியானம் இருப்பது, இறைவனை அண்டி நிற்பது, பக்தி மார்க்கம் செல்வது, பிறருக்கு உதவி செய்வது, இது எல்லாமே ஒரு கலெக்டிவ் நேச்சருங்க. இது ஒவ்வொருத்தரும் இது ஒன்றை தனியாக பண்ணும், ஒன்றை தனி, இது எல்லாம் சேர்ந்தது தான் ஆன்மீகம். அப்போ இந்த உலக வாழ்வியலோடு சேர்ந்திருப்பதே ஆன்மீகம். இப்போ புரிஞ்சிருப்பீங்க ஏன் இந்த உலக வாழ்வியலோடு சேர்ந்திருப்பது ஆன்மீகம்னு சொல்லி. இப்படி இருந்த காரணத்தினால், தன்னை இப்படி பழக்கப்படுத்தி கொண்ட காரணத்தினால், இதனுடைய புரிதல் உச்சகட்ட நிலையை அடைந்த ஒரு காரணத்தினால் அவர்கள் தெய்வமானார்கள். நாமும் இந்த புரிதல் வரும் பொழுது நாமும் தெய்வமாவோம். இந்த புரிதல் யார் ஒருவருக்கு வருகிறதோ, நான் என்ன சொன்னேங்கிறத சொன்னபடியே புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்சதோ, நீங்களும் அந்த பாதையில் பயணிப்பீங்க. உங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லைங்கிற அளவுக்கு எல்லா வளமும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் தாமரை இலை தண்ணீர் போல நீங்கள் இருப்பீங்க. இவ்வளோதான். இதில் பயணித்து பாருங்கள். நீங்கள் யாரையும் எதுவுமே சொல்ல முடியாது. உங்களுடைய வாழ்க்கை திருப்திகரமாக பூரணமாக பூர்த்தி பெற்று அப்படியே வாழ்க்கை இருக்கும். அப்போது அப்படியே அமைதியாக இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது என்ன? அவ்வளோதான முக்தி நிலை. இது தானாகவே எல்லாம் வாய்க்கும். இந்த உலக வாழ்வியலோடு இருக்கும்போதே எல்லாம் நமக்கு வாய்க்கும். இதுக்காக நீங்கள் மெனக்கெடணும்னு ஒன்றும் அவசியமே கிடையாது. இல்லை, அந்த ஆசை என்ற படுகொலியில் வீழாமல் இருக்கிற அந்த ஒரு நூலில் மட்டும் மிஸ் ஆகிடக்கூடாது. அவ்வளோதான். சரிங்களா? மனது வேலை காட்டும், மனசு அந்த இடத்துல அப்படியே சலனப்படுத்திடும். இவரியா என் தேவை இதுதான், தேவை பூர்த்தி ஆயிடுச்சுல்ல, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. அப்போ தேவைகள் பூர்த்தி ஆகும்போது அதனோட அப்படியே மனப்பக்குவத்தோடு, அதுக்கு தான் அந்த நூட்கள் நமக்கு தேவைப்படுது, அதுக்கு தான் தவம் தேவைப்படுது, அதுக்கு தான் தெய்வம் அப்படிங்கிற ஒரு கட்டு நமக்கு தேவைப்படுது. அப்போ வர்றது சக்தி வந்துக்கிட்டே இருக்கட்டும், வாங்கிக்கிட்டே இருக்கேன். அதனால தான் சொல்லுவாங்க, தியானம் இருக்கும்போது சித்துக்கள் வரும், சித்துக்களை விட்டு நீ தொடர்ந்து தியானம் இருந்துகிட்டே இரு. நீங்கள் சித்துக்கள் வேண்டான்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ அந்த எனர்ஜியெல்லாம் பிளாக் ஆகிடும். பிளாக் ஆச்சுன்னா உங்களுக்கு தவம் கைகூடாது, பெருசாக ஒரு நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு வராது. நீங்கள் பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. வந்தால் வந்துட்டு போட்டு அதனால என்ன அப்படிங்கிறது நீங்கள் விட்டுருவீங்க. இப்படி தாங்க வாழணும். இப்படி வாழ்ந்தால் முக்தி தானாகவே கிடைக்குங்க. நீங்கள் மெனக்கெடலாம் ஒன்றும் வேண்டாம். சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழணும்னு ஒரு விருப்பம் இருந்தாலும் சரி, முக்தி பேர் பெறணுன்னாலும் சரி, இது ரெண்டுக்குமே இது ஒன்று தான் வழி. இதை பின்பற்றுங்க. தானாக ரெண்டில் எது வேணாலும் உங்களுக்கு அமையும். அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. எஸ். ஸோ இதான் இன்றைக்கு உண்டான பதிவு. பிடிச்சிருந்திருக்குன்னு பெருமைட்டு வந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செயலில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள். நான் உங்களிடத்தில் நன்றி. நன்றி. வெற்றிவேல்! வெற்றிவேல்! வெற்றிவேல்!